தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக வரும் 22ஆம் தேதி சென்னையில் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு. பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், கட்சி தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் வாயிலாக அழைப்பு. கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம், போரூர் MS சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சோழிங்கநல்லூரில் ஈட்டன் நிறுவனத்தின் உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். விரைவில் அமையவுள்ள இந்த ஆலை 1,00,000 சதுர அடி பரப்பளவிலானதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் செயல்படவுள்ள இந்த ஆலை 500க்கும் மேற்பட்ட உயர் மதிப்புமிக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும். இன்று இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். ராயப்பேட்டையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பு. வெள்ளை லுங்கி, வெள்ளை சட்டை மற்றும் இஸ்லாமியர்களின் தொப்பி அணிந்து கொண்டு வருகை. இரு கைகளையும் ஏந்தி இறைவனிடம் பிரார்த்தனை செய்த பிறகு நோன்பு கஞ்சி அருந்தி நோன்பு திறந்தார் விஜய். 3000 பேருடன் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சி. இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து தொழுகையில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருக்குரானை தனது கையால் எடுத்து வந்து வைத்துவிட்டு தொழுகையில் பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை நிறுவன தின விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்பு. और आपके समक्ष निशान टोली 6वीं टुकड़ी 7वीं टुकड़ी सेंट्रल सेक्टर की है. வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 8वीं टुकड़ी नॉर्थ ईस्ट மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுங்கள். மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றஞ்சாட்டிய நிலையில் மத்திய அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல். ராணிப்பேட்டையில் அமித் ஷாவுக்கு பதில் சந்தான பாரதியின் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒட்டியதால் சர்ச்சை. தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய பெயரை பயன்படுத்தியிருப்பதாக பாஜக நிர்வாகி குமுறல். அமித்ஷா அவர் அரக்கோணம் வரது வேண்டி அவர் போஸ்டர் ஓட்டுறதாக சொல்லி அவரை அவமானப்படுத்தி என்னுடைய பெயரையும் அதில் அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது அந்த போஸ்டருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் எதுவும் ஒட்டலை. ஆனால் என்னுடைய பெயரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக இருக்கேன். அமித்ஷாவுக்கு பதில் சந்தான பாரதியின் படத்துடன் போஸ்டர் ஒட்டியது யார் என்பதை போலீஸ் தான் கண்டுபிடிக்க வேண்டும். பாஜக சார்பில் போஸ்டர் ஒட்டியிருந்தால் அதில் நெறிமுறை கடைபிடிக்கப்பட்டிருக்கும் என அண்ணாமலை பேட்டி. மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும். அதன் பிறகுதான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்கும். அது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகாலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் ஃபாலோ பண்ணும். ஒரு தேசிய தலைவரை போஸ்டர் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க, அது உங்க வேலை தானே. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை ரெய்ட். மதுபான ஆலைகளுடனான கொள்முதல் ஒப்பந்தத்தில் முறைகேடு தொடர்பான புகாரில் அதிகாரிகள் சோதனை.
சென்னையில் திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் தொடர்புடைய அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. 1000 விளக்கு பகுதியில் உள்ள SNJ மதுபான ஆலை அலுவலகத்திலும் தொடர்ந்து ஆய்வு. இரண்டாவது நாளாக சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் குடோனில் ED ரெய்ட். மத்திய படையினர் பாதுகாப்புடன் 6 அதிகாரிகள் சோதனை. மும்மொழி கொள்கை, நிதி பகிர்வு போன்ற பிரச்சனைகளை திசை திருப்பும் முயற்சிதான் ரெய்ட் என விமர்சனம். மத்திய அரசு தனது ஏஜென்ட்டுகளை வைத்து ரெய்டை நடத்துவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் நிதி பகிர்வு, அப்புறம் டீலிமிட்டேஷன், இதில் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு தன்னுடைய ஏஜென்ட்டை வச்சு அது ஒரு திசை திருப்பத்துக்கான வழியாக கூட நம்ம பார்க்கலாம். பாஜகவின் மும்மொழி கொள்கை ஆதரவு பரப்புரையில் இணைந்து கையெழுத்திட்ட கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் MLA கட்சி ஆதரிக்காவிட்டாலும் தாம் மனதளவில் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதாக பெருமிதத்துடன் பேச்சு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போட்ட அதிமுக முன்னாள் MLA விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கம். அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS உத்தரவு. பாஜக கூட்டணியால் தோற்றோம் என்று கூறியவர்கள் இன்று பாஜகவுடன் கூட்டணிக்கு தவம் கிடக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு அண்ணாமலை பதிலடி. பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்கள் தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கியிருக்கேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். பாஜகவில் உறுப்பினர்களாக சேர்ந்ததாக கூறப்படும் 1 கோடி பேர் அந்த கட்சிக்கு வாக்களித்தார்களா? பாஜகவுக்கு 1 கோடி வாக்குகள் கிடைத்ததா என அண்ணாமலைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேள்வி. எங்க ஆதரவு, யார் ஆதரவு? இதை ஏற்கனவே கூட சொன்னாங்க. ஆன்லைனில் அவங்க உறுப்பினர் சேர்க்குறப்போ 1 கோடி உறுப்பினர்னாங்க. இந்த எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வந்தது? அவங்க 1 கோடி உறுப்பினர் ஓட்டு போட்டாங்களா? அது பாருங்க நீங்க. ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்க விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோயில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என தகவல். வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கினார் ஆளுநர் RN ரவி. ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் மற்றும் கனிமங்களுடன் கூடிய நிலங்களுக்கு வரி விதிக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களிடம் கட்டாய கையெழுத்து பெறுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. பெற்றோர் ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பாஜக நிர்வாகிகள் மீது புகார் அளிக்க உள்ள நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஸ்கூலுக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம்
ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். இது சார்ந்து நிறைய பெற்றவங்களை வந்து இப்போ தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதை வன்மையாக கண்டிக்கணும், இதை உடனடியாக நீங்கள் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்திருக்கின்றவர்களும் அந்த நிர்வாகிகளும் இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் நடவடிக்கைக்கு அனுமதி கோரிய மனுவின் நிலை என்ன? ஆளுநரின் முதன்மை செயலாளர் நேரில் ஆஜராவதோடு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. பல கட்சிகளுக்கு சென்றுவிட்டு வந்தவருக்கு தனது முன்னிலையில் மேடையில் சால்வை போடுவதா? மாஃபா பாண்டியராஜனை கடுமையாக விமர்சித்து பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி. நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அடுத்து OPS, அடுத்து அதிமுக. வெக்கமாக உனக்கு நீ வந்து ஏன் சொல்லுங்க? அதிமுக நிகழ்ச்சியில் மாஃபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்த KT ராஜேந்திர பாலாஜி. தொலைத்து விடுவேன் என உரிமையில் பேசி மிரட்டிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல். ஜெயலலிதா குறித்து பாண்டியராஜன் அவதூறாக பேசிய வீடியோ தன்னிடம் இருப்பதாக KT ராஜேந்திர பாலாஜி ஆவேசம். தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்றும் உனது உடலில் ஓடுவது என்ன ரத்தம் என்றும் கொந்தளிப்பு. வண்டலூரில் கிரசன்ட் மெட்ரிக் பள்ளி விடுதி 3வது மாடியிலிருந்து குதித்த 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. பள்ளி நிர்வாகம் மற்றும் சக மாணவ மாணவிகளிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை. மேகதாதுவில் எந்த ரூபத்திலும் அணை கட்ட முடியாது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். அவங்க கட்டணுன்றதுக்காக இது மாதிரி ஏதோ செய்வாங்க. அதை பற்றி நம்ம கக்கறை இல்லை. எந்த ரூபத்திலும் மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது. அது அந்த அளவுக்கு விட்டுவிட மாட்டோம். சட்டம் நம் பக்கம் இருக்கிறது, நியாயமும் நம் பக்கம் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரன் கூட்டாளி பொள்ளாச்சி முரளி கைது. 2022ஆம் ஆண்டில் பள்ளிக்கரணையில் இருவரும் கூட்டு சேர்ந்து திருடிய வழக்கில் போலீசார் கைது நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. ஒரு பவன் 64,240 ரூபாய்க்கு விற்பனை. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் இந்திய விமானப்படையின் ஜாகவா போர் விமானம் விழுந்து நொறுங்கியது. பயிற்சியின் போது நேரிட்ட விபத்தில் பாராசூட் உதவியுடன் முன்கூட்டியே குதித்து தப்பிய விமானி. குஜராத்தின் சூரத் நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அரசின் நலத்திட்டங்களை விநியோகிப்பதில் தாஜா செய்யும் போக்கை கடைபிடிப்பதில்லை என உரை. அகமதாபாத்தில் பகுதி அளவிலான கட்சி நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி சந்திப்பு. குஜராத்தில் கட்சியை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை.
2050ஆம் ஆண்டுக்குள் 44 கோடி இந்தியர்கள் உடல் பருமன் கொண்டவர்களாக மாறுவார்கள். ஆரோக்கியத்திற்கு ஆபத்தான போக்கு என பிரதமர் மோடி எச்சரிக்கை. அதானி குழுமத்தின் தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தை நிறுத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு. தாராவி மறுசீரமைப்பு திட்ட ஒப்பந்தத்தை அதானி குழுமத்திற்கு வழங்கியதில் மோசடி என்ற குற்றச்சாட்டு நிராகரிப்பு. பீகார் சட்ட மேலவையில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கும் எதிர்க்கட்சி பெண் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு அரசு என்ன செய்தது என்ற கேள்வியால் வெடித்த மோதல். काम किया गया हम लोग की सरकार में कुछ मालूम है, आप उस प्रक्रिया में हैं, आप लोग नहीं हैं, आप लोग को जो कभी महिला के लिए किया नहीं उन्हीं लोगों के पार्टी में है. आप ठीक जवाब दीजिए और सब जवाब दीजिए. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் ரத்து. நில ஊழல் வழக்கில் ஆதாரம் இல்லை என ஏற்கனவே லோக் ஆயுக்தா கூறிவிட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாயத்து ராஜ் தினத்தை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜு ஜனதா தள எம்எல்ஏக்கள் போராட்டம். பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக கூறி காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ஆர்ப்பாட்டம். மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட தகாவூர் ராணாவை நாடு கடத்த தடை விதிக்க முடியாது. பாகிஸ்தானி என்பதால் இந்தியாவில் தன்னை துன்புறுத்துவார்கள் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்து அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டெல்லியில் உள்ள துக்ளக் சாலை பெயரை சுவாமி விவேகானந்தா மார்க் என மாற்றி வீட்டின் முன்பு பலகை வைத்த பாஜக மூத்த தலைவர்கள். தலைநகரில் ஆட்சிக்கு வந்த பின் இஸ்லாமிய அடையாள பெயர்களை மாற்ற வலியுறுத்தி வரும் நிலையில் அவர்களாகவே மாற்றிக்கொண்டதால் சலசலப்பு. கேரள மாநிலம் குமுளியில் மாணவியை துன்புறுத்தி நிர்வாண படம். சமூக வலைத்தளங்களில் வெளியிடப் போவதாக மிரட்டிய 2 பேர் கைது. உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகைக்கான கொண்டாட்டங்கள் தொடக்கம். மதுரா அருகே உள்ள நந்தன்கோட்டையில் உற்சாக நடனம். மதுரா மாவட்டத்தில் உள்ள பார்சனாவில் தொடங்கிய ஹோலி கொண்டாட்டம் 1 வாரத்திற்கு கொண்டாடப்பட இருப்பதால் கரைபுரண்டோடும் உற்சாகம். யானையும் டிராகனும் ஒன்றாக கைகோர்த்து செயல்படுவதை சரியான வழிமுறை. அமெரிக்காவின் வர்த்தக போர் நெருக்கடிக்கு மத்தியில் இந்தியாவுக்கு சீனா அழைப்பு. ஒப்பந்தத்திற்கு வருவதை தவிர யுக்ரைனுக்கு வேறு வழியில்லை. அமைதி ஒப்பந்தத்தை பொறுத்தவரை ரஷ்யாவுக்கும் வேறு வழியில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். Well, I think what's going to happen is Ukraine wants to make a deal because I don't think they have a choice. I also think that Russia wants to make a deal because in a certain different way that only I know. ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியில் ரமலான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தொழுகை. இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்திய கழுகு பார்வை காட்சி.